வணக்கம். என்னுடைய ஆசானுக்கு ஒரு வித்தியாசமாக அவருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். மராட்டிய தேசத்தை ஆண்ட வீர சிவாஜி தன்னுடைய முடிசூட்டு விழாவிலே முடிசூட்டு விழா எப்படி தடைபட்டது என்பதை இங்கே நான் உங்களிடம் நடித்து காட்ட ஆசைப்படுகின்றேன். வீர சிவாஜி காவல் மன்னா, தாங்கள் முடிசூட்டிக் கொள்ள ஒரு தடை மன்னா. ஏன் மகுடம் இன்னும் தயாராகவில்லையா? இல்லை மன்னா, தாங்கள் தாழ்ந்த சாதியா, அரசியலை அறியாதவரா, அதனால் முடிசூட்டிக் கொள்ள முடியாதாம். தாழ்ந்த சாதி, அரசியலை அறியாதவன், தாயும் நாடும் ஒன்றென கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த சாதியா? மன்னர் குலத்தில் பிறவாதவன், பரம்பரை உரிமை இல்லாதவன், மானம் காக்கும் குடியானவன் மகுடம் தாங்க முடியாதா? உறவையில் அமர்ந்து அருந்தெழுந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடிய நல்லவன் என்றும் பாட்டு வேகவன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் எங்கே? ஓரத்தில் நின்று வெற்றி வரைக்கும் அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே? உரையிலிருந்து வால் எடுத்த ஒவ்வொரு முறையும் மராட்டியம் என்றே முழங்க பிற எழுத முடித்த வேலை போல் எங்கே பகைவர் என்று தேடி சென்று கொண்ட என்னையா கேட்டு யார்? அதோ போனான் போகாதீர்கள், படைபலம் அதிகம், கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம். ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் இல்லை, இடுபொடிந்தோரெல்லாம் இலத்தில் இருக்க, கோழைகள் விலக, வீரர்கள் வரட்டும், எக்காலமிட்டு பகைவர் தலையை கண்ணிழக்க வைத்து முரசும் முடித்து நான் முழங்கிய கோட்டை இதுதான். அதோ புறந்தது ஆடுவார் ஆட்டமும் ஆடுவார் ஆட்டமும் வண்டியை நடித்திருக்க, யாரது வண்டியிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க, என்னதான் முடியும் என்று எதிரிகள் கொக்கடிக்க, இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாழெடுக்க, பட்டய கூட்டம் உள்ளம் கலங்க, மராட்டிய மண்டலம் கழிக்க, நான் கட்டி காட்ட கோட்டை இதுதான். இதுதான் முடி என்றால் இல்லை, எனக்கு முடி என்றால் நான் கட்டி காட்ட கோட்டைகள் வேண்டுமோ, கொத்தளங்கள் வேண்டுமோ, வெற்றி பார்க்க வேண்டுமோ, கரையான் குற்றனுக்கு ஒரு நாகங்களுக்கு சொந்தமோ, அடியட்டும் கோட்டைகள், இடியட்டும் மகிழ்ச்சியவர்கள். வணக்கம் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை நான் எடுத்துக்கொண்டு உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏறத்தாழ உங்களை போன்று 31 ஆண்டுகளுக்கு முன்பு நான் 8ஆம் வகுப்பு படித்த பொழுது என்னுடைய ஆசான், என் உள்ளத்திலிருந்த என்னிடமிருந்த திறமைகளை வெளிக்கொண்டு வந்த ஒரே ஆசான் என்னுடைய ஆசிரியர். நாங்கள் எங்கெல்லாம் சென்று வேணும் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது சின்னக்குரல் சிவாஜி வீர ரச்சனை என்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்து தன்னுடைய டேபிளுக்கு அடியிலே உட்கார வைத்து படிதா ஆகிறார் என்று சொல்லி என்னை வளர்த்த, என்னிடம் திறமைகளை வளர்த்த இந்த ஆசான் நீடூடி வாழ வேண்டும், நீடூடி வளர வேண்டும், நீடூடி அவருடைய சமூகம், அவருடைய